இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1.25 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது அப்படியே இருக்கணும். இப்போ எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளி, இந்த அளவு புளி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம், புளி தண்ணி. இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு திக்னஸ் வர வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டயத்தில்